வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் எங்கள் ஊரில் இருக்கேன். சாத்தாங்குளம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து எனக்கு வந்து அந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ வந்து யூஸ் பண்ண கிடச்சிது. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோவாக போடலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நானும் கிட்டத்தட்ட நேற்று ஈவினிங்லேருந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ சாம்சங் எந்த அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 அளவுக்கு எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சா சாம்சங் கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு அதில் ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் பட் இதில் சாம்சங்கில் வந்து நான் வச்சது ஓப்போ ஃபோன் அப்படின்றதுனால சாம்சங்லேயும் ஏஎஸ்சி கோடக் தான் போட்டு யூஸ் பண்ணேன். ஏன்னா சாம்சங் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அந்த எஸ்எஸ்சி கோடக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நான் சாம்சங் ஃபோன்ஸில் வந்து நம்ம ஏஎஸ்சி கோடக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் ஒன் ப்ளஸ்லேயும் ஏஎஸ்சி கோடக் வச்சு நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ரி கம்மியாக நேரத்தில் அந்த டைம் நான் அதை கேட்கும்போதும் ஸோ அதே சாங்கை வந்து நான் சாம்சங் பட்ஸ் 3யில் பட்ஸ் 3 ப்ரோவில் கேட்கும்போதும் எனக்கு வந்து ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்றது வந்து சொல்லணும்னா சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து ஒன் ப்ளஸில் சாம்சங்கை விட நல்லா இருந்தது. சாம்சங்கில் சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே போல் சவுண்டில் வந்து கொஞ்சம் அந்த டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததோ ஒன் ப்ளஸில் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. பட் சாம்சங் நல்லா இருக்குது. உங்களுக்கு சாம்சங் வந்து சாம்சங் ஈகோ சிஸ்டமில் வாழ்கிறவங்களுக்கு வந்து சாம்சங் வந்து கொஞ்சம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது இப்போ மற்ற டிடபிள்யூஸில் வந்து எல்ஹெச்டிசி எல்டெக் கோடக் மாதிரி உங்களுக்கு சாம்சங்லேயும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட சாம்சங் ஃபோன் கண்டிப்பாக வேணும். எனக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இருந்தது. நான் 2-3 சாங்ஸ் வந்து என்னோடய பிளேலிஸ்ட் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அதில் வந்து எனக்கு சாம்சங் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பட் ஒன் ப்ளஸ் அளவுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப ரீசன்ட் ஃபேவரட் வந்து ஒன் ப்ளஸ் தான். ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 தான் ரொம்ப ரீசன்ட் ஃபேவரெட்டு. கிட்டத்தட்ட நான் அதை மேட்ச் பண்ணிரும் இல்லை, நான் அதோட கொஞ்சம் அதிகமாகவே பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணலை. பட் அதுக்கு வந்துட்டு இது ரொம்ப வஸ்ட்டுன்ற சொல்கிற இதுவும் கிடையாது. ஒன் ப்ளஸ் என்ன பண்ணாங்க அப்படின்லாம் தெரியாது. நான் அதில் பேலன்ஸ்டு வச்சு கேட்கும்போதும் சரி, இதில் பேலன்ஸ் ஆனால் ஒன் ப்ளஸில் வந்து அது நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இது நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்து. மெயினாக அந்த ஈகோ சிஸ்டமுக்காக தான். நீங்கள் சாம்சங் ஈகோ சிஸ்டமில் வாழ்கிற மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஓகே, ஒரு ஒரு சாம்சங் மேலே எனக்கு ஒரு அதாவது எனக்கு சாம்சங் வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சாம்சங் ரொம்ப ரிலையபிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல பிராண்டடான ஐட்டம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாம்சங் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒன் ப்ளஸை விட சாம்சங் மேலே வந்து கொஞ்சம் நம்பிக்கை அதிகம். அப்படி நம்பிக்கை இருக்கவங்க வந்து நீங்கள் சாம்சங் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. ப்ளஸ் இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த டூயல் டிரைவர் செட்டப் வந்து நான் இன்னும் அது மேலே நான் வச்ச எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக நான் இதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நான் சொல்லும் போது நான் அதான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் இது அதான் எப்படின்னா ஒன் ப்ளஸுக்கு மீறி நான் ஏதோ ஒரு புதுசாக ஒரு அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு புது டைமென்ஷனை நான் உணர போகிறேன் அப்படின்ற மாதிரி தான். பட் அந்த அளவுக்கு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் சாம்சங் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாம்சங் டிடபிள்யூஸ் கிட்ட வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சாம்சங் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ரொம்ப ரிப்பீட்டடாக ஓரளவுக்கு நல்ல டிடபிள்யூஸில் கேட்டுட்டு இப்படி வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். எனக்கும் கிட்டத்தட்ட தான். நான் ரீசெண்டாக நான் ஊருக்கு முன்னாடி வர்ற வரைக்குமே நான் ஒன் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது சாம்சங் வந்து ரொம்ப பெருசாக இல்லையோ அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு சாம்சங் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் நல்லா இருக்குது. ஒரு சின்ன சின்ன சவுண்ட் ஸ்டேஜில் இருக்க டீட்டெயிலிங் இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் ஒன் ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒன் ப்ளஸோட பட்ஜெட் வந்து 10,000. இது வந்து 18 இப்போ 11-12 கிட்ட வந்துட்டு.
ஸோ கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன் தான். எது பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுறது. ஆப்பும் ஒன் ப்ளஸ் தான் அந்த ஏ மெலடி ஆப். அந்த மாதிரி சாம்சங் வந்து கேலக்ஸி வேரியபிள்ஸ் நீங்கள் பட்ஸ் 3 ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இது வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் ஆப்குள்ளே போனால் அந்த பட்ஸ் 3 ப்ரோவோட செட்டிங்ஸ்குள்ளே போக முடியும். செட்டிங்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஆனால் 11, 12 நம்ம ஒன் ப்ளஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம். பட் ஒன் ப்ளஸ் எப்படி அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தெரியல. உண்மையிலே டைனாடியோ டியூனிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நான் பேலன்ஸில் வச்சு எனக்கு வந்து பேலன்ஸ் விட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஆப்ஷன் தேவையே இல்லை. ஏன்னா பேலன்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஒன் ப்ளஸ். சாம்சங் வந்து பேலன்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்குள்ளே போனால் தெரியும். டைனமிக் வந்து நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வச்சு கேட்கும்போது சவுண்ட் ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் ரொம்ப வார்மாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து நீங்கள் பேலன்ஸில் வச்சு இது பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரொம்ப நல்லா ப்ளே ஆச்சு. நல்லா எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரொம்ப தனித்தனியாக தெரிஞ்சது. ஒரு சில சாங்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் தூரத்தில் சின்ன சின்ன எக்கோ மாதிரி ஸ்டார்ட் ஆகும், இல்லை சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். அந்த இதை வந்து ஒன் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது சாம்சங்கை விட. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லீடில் வந்து ஒன் ப்ளஸ் முன்னாடி இருக்குது. இது என்னோடய ஒப்பீனியன். நிறைய பேருக்கு சாம்சங் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லீடிங்கில் ஒன் ப்ளஸ் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு சில விஷயத்தில் ஃபிட்டிங்கும் இதை விட எனக்கு இது வந்து காதில் மாட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி ஃபீல் இருந்ததில்லை. ஏன்னா ஒன் ப்ளஸ் வந்து நீங்கள் பட்ஸ் 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது புரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வெயிட்லெஸ். ஆனால் இது நான் காதில் மாட்டோமா எனக்கு வந்து மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 மாட்டும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்ததில்லை. கால் குவாலிட்டியும் எந்த அளவுக்கும் எப்படின்னா பெரிய இது கால் குவாலிட்டியில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கே வந்து சாம்சங் லீட் எடுக்குது. சாம்சங்கோட கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆக்சுவலாக நானும் அதை ஃபீல் பண்ணேன். சொன்னாங்க இந்த மாதிரி பைக்கில் போகும்போது பேசினாலும் ரொம்ப சவுண்ட் இருக்குது பட் ரொம்ப க்ளீனாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் ஒன் ப்ளஸில் வந்து அந்த அளவுக்கு ஒன் ப்ளஸ் நல்லா இருக்குது. அவங்க கொடுக்குற காசுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சாம்சங் வந்து ஒரு படி மேலே போயிட்டாங்க. சாம்சங் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சாம்சங் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆகணும். நல்லாயிருக்கு. பட்டு மியூசிக் ப்ரியாரிட்டின்னு வரும்போது என்னோடய ஒப்பீனியன் வந்து ஒன் ப்ளஸ் தான். நல்லா இருக்குது. பட் நெக் டு நெக். ஆனால் ஒன் ப்ளஸ் லீட் எடுக்குது. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சேல் பண்ணுற ஐடியாவில் இருந்தது. இதை யூஸ் பண்ணும்போது சேல் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் இதை 5000 ஓகே அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதை சேல் பண்ணுற ஐடியாவை ட்ராப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது வேறு என்ன சொல்ல, வேறு ஒன்றும் இல்லை. பேட்ரி லைஃப், ஆமாம், சாம்சங் பேட்ரி லைஃப் வந்து ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணியுமே ஒரு 20-30% தான் குறைஞ்சிருந்தது. ஆனால் நான் கிட்டத்தட்ட 50-40% அந்த மாதிரி வால்யூம் லெவலில் தான் வச்சு கேட்டுட்ருந்தேன். நல்லா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக ஏசி கோடக்கில் போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். பேட்ரி லைஃப் நல்லா வரும். வால்யூம் வந்து ஒரு 40-50% வச்சிங்க அப்படின்னா ஒன் ப்ளஸுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் சாம்சங்கும் வருது. அதுலேயுமே சாம்சங் ஓரளவுக்கு நல்லா, ஆனால் சாம்சங் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பேட்டரி லைஃப்பில் ஒரு சின்ன தாட் இருக்குது. ஏன்னா ஒன் ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட 60-50 போகிறத பார்த்துருக்கேன். பட் சாம்சங் வந்து ஒரு 30% ட்ராப் பண்ணும்போது எனக்கு என்னமோ பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கொடுக்குற ப்ரைஸ் அந்த அளவுக்கு இருக்குது. எதுனா டவுட்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். 2 வீடியோ போட வேண்டியது இருக்குது. அது நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை. எடிட் பண்ணணும்னு நினச்சி அப்படியே போடணும். ஃபோன் மாற்றினால இன்னும் அந்த வீடியோலாம் பழைய ஃபோன்லேயே இருக்குது. அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணுறது, அந்த எடுக்கலான்னா ஏதோ ஒரு வேலை எடுத்து எடிட் பண்ணால் ஏதோ ஒரு வேலை வரும்னா அதை அப்படியே விட்டுறேன். இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகும். அதே போல் இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கி நாளைக்கெல்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.